கெமிஸ்ட்ரியில் லெசனுக்கு டைரெக்டாக போகிறதுக்கு முன்னாடி சில பேசிக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. கெமிஸ்ட்ரியில் பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஃபஸ்ட்டு ஒன் மேட்டர். ஸோ வாட் இஸ் மேட்டர்? மேட்ரா? அது ஒரு சிம்பிள். இட் இஸ் நாட் எ மேட்டர். பறந்து விரிந்த இந்த உலகம் மேட்டர்னால தான் ஆனது. எவ்ரிதிங் இன் திஸ் யூனிவர்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் சம்திங். இந்த உலகம் ஏதோ ஒரு பொருட்களால் தான் படைக்கப்பட்டுள்ளது. இந்த பிக்சரில் இருக்கக்கூடிய நேச்சுரல் சீனை பாருங்கள். ஒரு சன், அங்கே ஒரு ஹட் இருக்குது, அதில் ஒரு பெட்டு, 2 சில்ட்ரன்ஸ் மரத்தில் ஏறி விளையாடுறாங்க. அங்கே ஒரு ரோடு இருக்குது, ரோட்டில் காரும் இருக்குது. இந்த எல்லா பொருட்களுமே மேட்டர் தான். அப்போது மேட்டர்னா என்ன? மேட்டர்னா சப்ஸ்டன்ஸ், மேட்டர்னா மெட்டீரியல்ஸ். எவ்ரிதிங் தட் ஹாஸ் வெயிட் அண்ட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் இஸ் கால்டு மேட்டர். இங்கே ட்ரீஸ் இருக்குது, சில்ட்ரன்ஸ் இருக்காங்க, கார் இருக்குது, ஹோம் இருக்குது, சேர் இருக்குது, ஒரு கேட் இருக்குது. இது எல்லாமே மேட்டர்ஸ் தான். ஸோ லிவிங்காக இருக்கலாம், நான் லிவிங்காகவும் இருக்கலாம். See this picture. One is living things, another one is non-living things. இந்த 2 பொருட்களுக்குமே மாஸ் இருக்குது அண்டு இட் ஆக்குபை சம் ஸ்பேஸ். அப்போது எந்த ஒரு பொருளுக்கு மாஸ் இருக்கிறதோ, அது ஒரு இடத்தை அடைத்து கொள்கிறதோ, அந்த பொருளுக்கு மேட்டர்னு பெயர். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாதுன்னு. இந்த மேட்ரை இவ்வளோ நேரம் ஏன் சார் பேசுகிறீங்க, அப்படி என்ன தான் அதில் மேட்ரு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதில் தான் ஆட்டம்ஸ் இருக்குது. ஆட்டமா? இந்த பாம்பு வைப்பாங்களா அதா? இல்லை தீபாவளிக்கு வெடிப்போமா அதா? வாட் இஸ் அன் ஆட்டம் அண்ட் ஹவு டு வி நோ? அட்டாமிக் பாம்பில் மட்டும் இல்லைங்க, நம்ம உடம்புல கூட ஆட்டம் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அது அவ்வளோ பெரிய பொருள் கிடையாதுங்க, கண்ணுக்கு தெரியாத சின்ன பொருளுங்க. இது என்னென்னு தெரியுதா? ஏன் சார் இது கூட தெரியாதா? இதுதான் ஆப்பிள். இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே மேட்டர்னு சொன்னமே ஞாபகம் இருக்கா? இந்த ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஆப்பிள்னு சொன்னாலும் காமனாக இது மேட்டர். ஓகே, அழகாக இருக்கிற இந்த மேட்டரை இப்போ கட் பண்ணி சாப்பிட்லாமா? இப்போ 2ஆக கட் பண்ணியாச்சு, எடுத்து சாப்பிட்லாமா? வெயிட் அவசரப்படாதீங்க. இப்போ பாருங்கள், அதை இன்னும் சின்ன சின்ன பார்ட்டாக வெட்டியிருக்கேன். அதுக்கு மேலே இன்னும் எவ்வளோ சின்ன சின்னமாக வெட்ட முடியுமோ அந்தளவுக்கு மைனூட் பார்ட்டிகிள்ஸாக வெட்டுவோமா? அப்படி வெட்டி கடைசியில் கிடைக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத அந்த பார்ட்டிகிள் தாங்க ஆட்டம். இப்போ டிஃபைன் பண்ணுங்கள், வாட் இஸ் ஆட்டம்? வாட் இஸ் அன் ஆட்டம்? ஆட்டம் இஸ் எ ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள் ஆஃப் அன் எலமெண்ட். இப்போ சொல்லுங்கள், வாட் இஸ் மேட்டர்? மேட்டர் இஸ் எவ்ரிதிங் அரவுண்ட் யூ. மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் tiny particles called atoms. இந்த கண்ணுக்கு தெரியாத ஆட்டத்துக்குள்ளே என்ன சார் இருக்குது அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இட் இஸ் அன்டிவிசபிள், இதை இதுக்கு மேலே பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டில் இருந்த ஔவையார் என்ன சொன்னாங்கன்னா, அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என திருக்குறளை புகழ்ந்து சொன்னாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆட்டம் இஸ் எ டிவைசபிள் பார்ட்டிகிள்ஸ். ஆட்டத்தை பிரிக்க முடியும், அதில் என்ன பார்ட்டிகிள்ஸ் இருக்குங்கிறத நாம் பார்க்க முடியுங்கிற அறிவு அப்போதே நமக்கு இருந்திருக்கு. அதுக்கு பிறகு வந்து சயின்டிஸ்ட் ஆட்டத்தை உடைச்சி அதுக்குள்ளே எலக்ட்ரான்ஸ் இருக்குது, ப்ரோட்டான்ஸ் இருக்குது, நியூட்ரான்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த பார்ட்டிகிள்ஸை நம்ம ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ் ஆர் சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ்னு சொல்கிறோம். ஆட்டத்தில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ப்ரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்குன்னு சொல்கிறோம். இதெல்லாம் எங்கே சார் இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆட்டத்தில் மிடில் பார்ட் சொல்கிறோம் இல்லையா, இதை நம்ம நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நியூக்ளியஸ்குள்ளே தான் ப்ரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். அந்த ஆட்டத்தோட அவுட்டர் பார்ட்டில், அதாவது ஆர்பிட்ஸில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்.
நியூக்ளியஸ்னால் என்ன சார் அப்படின்னா சென்டர் பார்ட் ஆஃப் an atom இஸ் கால்டு நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்னால் இந்த ஆட்டத்தில் மிடில் பார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கிள் அதுதான் நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸ்குள்ளே தான் புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். ஓகே, எலக்ட்ரான் எங்கே இருக்கும்? அவுட்டர் பார்ட்டில், அதாவது இதுதான் எலக்ட்ரான், இதுதான் சென்டர் பார்ட்டு நியூக்ளியஸ், இது புரோட்டான், திஸ் ஒன் நியூட்ரான், இந்த அவுட்டர் பார்ட்டில் இருக்கக்கூடியது எலக்ட்ரான். புரோட்டான்ஸ் இதோட சார்ஜ் என்ன அப்படின்னா +1. வேர் இஸ் லொக்கேஷன், இது எங்கே இருக்கும் அப்படின்னா இன்சைட் த நியூக்ளியஸ். இதோட மாஸ் என்ன அப்படின்னா 1 அட்டாமிக் மாஸ் யூனிட். அண்டு இட் இஸ் எ ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆட்டம். ஒரு ஆட்டத்துக்கு அடையாளமே புரோட்டான்ஸ் தான். புரோட்டான்ஸ் கம்பல்சரி இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் நியூட்ரான்ஸ். நியூட்ரானோட சார்ஜ் என்ன? 0. தட் இஸ் நியூட்ரல் சார்ஜ். வேர் இஸ் இட் லொக்கேஷன்? இட் இஸ் present in the nucleus. What is mass of neutron? It is 1 atomic mass unit. எப்போவுமே நியூட்ரான்ஸ் வந்து புரோட்டான்ஸ் கூட சேர்ந்து தான் இருக்கும். Then electrons. What is the charge of electron? It is negative charge. Where is its location? It is present in outside of the nucleus. That is orbital. What is its mass? 0. ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு அடிக்கடி சொல்கிறோமே, அப்படின்னா என்னங்க? இப்போ நாமெல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கமே, நமக்கு ஒரு வீடு இருக்குல்ல, அதே போல் எலக்ட்ரான்ஸுக்கு வீடு எங்கே இருக்குது? எலக்ட்ரான்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா ஆர்பிட்ஸ்குள்ளே இருக்கும். எலக்ட்ரானோட வீடு தான் ஆர்பிட்டால்ஸ். அது வீடு மட்டும் இல்லைங்க, ஒரு கூடு கூட. ஏன்னா இட் இஸ் எ எம்டி செல், அதுக்கு மாஸ் கிடையாது. ஒரு ஆட்டத்தோட மாஸ் வந்து எலக்ட்ரானை பொறுத்து அமையாது, அதோட புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸை பொறுத்து தான் அமையும், அதாவது நியூக்ளியஸை பொறுத்து தான் இருக்கும். எலக்ட்ரானோட மாஸ் வந்து வெரி வெரி லோயஸ்ட் வேல்யூ, இட் இஸ் நெக்லிஜிபிள் அமௌண்ட் ஆஃப் மாஸ். இப்போ உங்களுக்கு ஆட்டம்னா என்னென்னு நல்லாவே புரிஞ்சிருக்கும். வாட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஆட்டம்? ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் வந்து ஒரு ஆட்டம். அது மிடில் பார்ட்டில் நியூக்ளியஸ் இருக்குது, அவுட்டர் பார்ட்டில் எலக்ட்ரான் இருக்குது. ஹைட்ரஜன் மட்டும் இல்லைங்க, இந்த பீரியாடிக் டேபிளில் 118 எலமெண்ட்ஸ் இருக்குது. இந்த 118 எலமெண்ட்ஸுமே ஆட்டம்க்கு எக்ஸாம்பிள் தான். தென் வாட் இஸ் எ மாலிகுல்? இந்த பிக்சரில் ஒரு ஆட்டம் அட்மாஸ்பியரில் மேலேருந்து கீழே வந்துட்டு இருக்கு. இட் மே பி ஆக்சிஜன். அதே போல் கீழேருந்து ஒரு ஆட்டம் போயிட்டுருக்கு. இப்போ இந்த 2 ஆட்டம் என்ன செய்ய போகுதுன்னா ஒன்றோட ஒன்று சேரப்போகுது. அப்படி ஒன்றோட ஒன்று சேர்ந்தால் ஒரு மாலிகுல் ப்ரொடியூஸ் ஆகும். இப்படி ஒன்று சேர்ந்த 2 ஆட்டத்தையும் நம்ம என்ன சொல்லலாம்னா மாலிகுல்னு சொல்லலாம். ஸோ மாலிகுல் இஸ் எ மிக்சர் ஆஃப் ஆட்டம் ஆர் குரூப் ஆஃப் ஆட்டம். திஸ் இஸ் எ வாட்டர் மாலிகுல். இட் கண்டெய்ன்ஸ் 2 number of hydrogen and 1 number of oxygen. There are 3 atoms are there. So the group of atom is called molecule. இந்த பிக்சரில் ஃபஸ்ட் இருக்கிறது மேட்டர். மேட்டரில் தான் ஆட்டம்ஸ் இருக்குது. அந்த ஆட்டம்ஸ் ஒன்று கூட ஒன்று சேர்ந்தால் நமக்கு மாலிகுல்ஸ் கிடைக்கும். ஸோ ஆட்டம்ஸ் யூஸ்வலி ஜாயின் டுகெதர் இன் எ ஸ்மால் குரூப் கால்டு மாலிகுல். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹைட்ரஜன் மாலிகுல். ஹைட்ரஜன் H2 அப்படிங்கிறத நம்ம ஹைட்ரஜன் மாலிகுல்னு சொல்கிறோம். இந்த ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் அனதர் ஹைட்ரஜன் ஆட்டத்தோடு சேர்ந்து ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ் உருவாகுது. இங்கே ஒரு ப்ரொபோர்ஷன் இருக்கும். 1 1ஓட தான் சேரும், 2 1ஓட தான் சேரும், 3 3ஓட தான் சேரும். இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் இருந்தால் தான் அது மாலிகுல்ஸ். அப்படின்னா மாலிகுல்ஸை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்? தி ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள் ஆஃப் எ பியூர் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் தட் ஸ்டில் ரீடைன்ஸ் இட்ஸ் காம்போசிஷன் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அதனுடைய கெமிக்கல் கேரக்டர்ஸையும் அதில் கெமிக்கல் காம்போசிஷன் என்னென்ன இருக்கணுமோ அந்த மெட்டீரியல்ஸையும் வச்சுருக்கக்கூடிய பியூர் சப்ஸ்டன்ஸை நம்ம மாலிகுல்னு சொல்லலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு மேட்டர், ஆட்டம், மாலிகுல்ஸ் இது எல்லாமே நல்லாவே புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு ரிவைஸ் பண்ணிக்குவோமா? இது ஒரு லித்தியம் ஆட்டத்தோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். இங்கே இந்த நியூக்ளியஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? மிடில் பார்ட்டில் இருக்குது.
இந்த மிடில் பார்ட்டில் ரெட் கலராக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் புரோட்டான்ஸ். அந்த மிடில் பார்ட்டில் க்ரீன் கலராக இருக்கக்கூடியது நியூட்ரான்ஸ். புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த பார்ட்டை தான் நம்ம நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம். ப்ளூ கலரில் ஆர்பிட்டில் சுற்றி வரக்கூடியது எலக்ட்ரான்ஸ். ஒரு ஆட்டத்தில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது அதோட அட்டாமிக் நம்பரை பொறுத்து இருக்குது. அதோட எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையுமே அதை ஆர்பிட்டில் ஆஃப் பிரின்சிபல் படி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம். ஒரு ஆர்பிட்டில் மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்க முடியுமோ அதுதான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. அப்படி அரேஞ்ச் பண்ணும்போது ஃபைனலாக அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா வேலன்சி எலக்ட்ரான். இந்த வேலன்சி எலக்ட்ரான் தான் ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டத்தோடு சேர்ந்து மாலிகுல்ஸ் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. இந்த எலக்ட்ரான் தான் கெமிக்கல் பாண்ட்ஸை நிர்ணயிக்குது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த லெசன் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இன்னும் ஒரு நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.